தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான உறவுகளே, இன்றைய நாளிலே நாங்கள் புனித ஜோன் மரிய வியானியுடைய நினைவு தினத்தை கொண்டாடுகின்றோம். குருக்களின் பாதுகாவலராகிய இருக்கின்ற இவருடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கின்ற போது இவர் இறைவனுடைய இரக்கத்தை மீட்பை மக்களுக்கு எடுத்துச் செல்கின்ற கருவியாக விளங்குகின்றார். பாவ சங்கீர்த்தனம் என்கின்ற அருட்சாதனத்தை அடிக்கடி மக்களுக்கு வழங்குவதன் மூலம் இறைவனுடைய இரக்கத்தை, இறைவனுடைய மன்னிப்பை, இறைவனுடைய புதுமைகளை, இறைவனுடைய ஆசீர்வாதங்களை மக்களுடைய வாழ்விற்கு எடுத்துச் செல்கின்ற மனிதனாக இருக்கின்றார். இன்றைய வாசகம் எங்களுக்கு இதைத்தான் சொல்லி நிற்கின்றது. நாங்களும் இறைவனுடைய இரக்கத்தை எடுத்து கூறுகின்ற மனிதர்களாக இருக்க வேண்டும். ஆகவே இன்றைய நாளில் நாங்கள் விசேஷமாக மன்றாடுவோம். புனித ஜோன் மரிய வியானியைப் போல நாங்களும் இறைவனுடைய இரக்கத்தை மக்களுக்கு எடுத்துச் சொல்கின்ற மனிதர்களாக இருக்க இறைவன் எங்களுக்கு அருள் கூற வேண்டும் என்று, அந்த கனிவுள்ள மனமுள்ள மனிதர்களாக, இரக்கமுள்ள மனதுள்ள மனிதர்களாக நாங்கள் வாழ வரம் கேட்டு இந்த பள்ளியில் நாங்கள் தொடர்ந்து முனைவோம். சகோதர சகோதரிகளை, தூய மாறியல்களை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இரக்கமுள்ள இறைவா, அருள் பணியாளராகிய புனித ஜோன் மரிய வியானியை அருள் பணியில் வியத்தக்கத்தக்க ஆர்வம் கொண்டிருக்க செய்தீரை. அவருடைய எடுத்துக்காட்டாலும் பரிந்துரையாலும் எங்கள் சகோதர சகோதரிகளை கிறிஸ்துவிடம் கொண்டு சேர்க்க அன்புடன் உழைத்து அவர்களுடைய நிலையான மாட்சியை அடைய ஆற்றல் பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். நான் தனியாக இம்மக்கள் அனைவரையும் கொண்டு செல்லவே முடியாது. எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறைவசனங்கள் 4b முதல் 15 நிறைவு பெற. இஸ்ராயேல் மக்கள் மீண்டும் அழுது கூறியது, நமக்கு உண்ண இறைச்சி யார் தருவார்? நாம் எகிப்தில் செலவின்றி உண்ட மீன், வெள்ளரிக்காய், கொம்மட்டிக்காய், கீரை, வெங்காயம், வெள்ளைப்பூண்டு ஆகியவற்றின் நினைவு வருகின்றது. ஆனால் இப்பொழுதோ நாம் வலிமை குன்றி போயிற்று. மன்னாவை தவிர வேறு எதுவும் நம் கண்ணில் படுவதில்லையே. மன்னா கொத்துமல்லி விதை போன்றும் அதன் தோற்றம் முத்து போன்றும் இருந்தது. மக்கள் வெளியில் சென்று அதை சேகரித்தனர், அரவைக்கல்லில் அரைத்தனர் அல்லது உரலில் போட்டு இடித்தனர். பானைகளில் அதை வேக வைத்து அதில் அப்பங்கள் செய்தனர். அதன் சுவை எண்ணெயில் செய்த அப்பங்களின் சுவையை ஒத்திருந்தது. இரவில் பாளையத்தின் மேல் பனி விழும்போது மன்னாவும் அதனுடன் விழுந்தது. எல்லா வீடுகளிலும் இருந்த மக்களும் தம் கூடார வாயிலில் இருந்து அழும் குரலை மோசே கேட்டார். ஆண்டவரின் சினம் கொழுந்து விட்டெறிந்தது. மோசேக்கும் அது பிடிக்கவில்லை. மோசே ஆண்டவரிடம் கூறியது, உம் அடியானுக்கு ஏன் இந்த கேடு? நீர் எனக்கு கருணை காட்டாமல் இம்மக்களின் எல்லா பழுவையும் என்மேல் சுமத்தியது ஏன்? இம்மக்களை எல்லாம் நானா கருத்தரித்தேன்? நானா இவர்களை பெற்றெடுத்தேன்? பால் உண்ணும் குழந்தையை ஏந்தி செல்பவள் போன்று
இவர்களை மார்போடு ஏந்தி அவர்கள் மூதாதையருக்கு நான் வாக்களித்திருந்த நாட்டுக்கு கொண்டு செல்லென்று நீர் சொல்வானேன். இம்மக்கள் அனைவருக்கும் கொடுக்க வேண்டிய இறைச்சிக்கு நான் எங்கே போவேன்? அவர்கள் எனக்கு முன் அழுது உண்ண எங்களுக்கு இறைச்சி தாரும் என்று கேட்கின்றார்களே. நான் தனியாக இம்மக்கள் அனைவரையும் கொண்டு செல்லவே முடியாது. இது எனக்கு மிக பெரும் பளு. இப்படியே எனக்கு செய்வீரானால் உடனே என்னை கொன்றுவிடும். பார்வையில் எனக்கு தயை கிடைத்தால் இந்த கொடுமையை நான் காணாதிருக்கட்டும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 81 இறை வசனங்கள் 11 முதல் 16 நிறைவு பெற பல்லவியாக 1. உங்கள் பதிலாக நமது வலிமையாகிய கடவுளை மகிழ்ந்து பாடுங்கள். நமது வலிமையாகிய கடவுளை மகிழ்ந்து பாடுங்கள். நமது வலிமையாகிய கடவுளை மகிழ்ந்து பாடுங்கள். என் மக்களின் குரலுக்கு செவி சாய்க்கவில்லை, இஸ்ராயேலர் எனக்கு பணியவில்லை. எனவே அவர்கள் தாங்கள் எண்ணங்களின்படியே நடக்குமாறு அவர்களின் கடின இதயங்களிடமும் அவர்களை விட்டு விட்டேன். நமது வலிமையாகிய கடவுளை மகிழ்ந்து பாடுங்கள். என் மக்கள் எனக்கு செவி சாய்த்திருந்தால், இஸ்ராயேலர் நான் காட்டிய வழியில் நடந்திருந்தால் எவ்வளவோ நலமாயிருந்திருக்கும். நான் விரைவில் அவர்கள் எதிரிகளை அடக்குவேன். என் கை அவர்களின் பகைவருக்கு எதிராக திரும்பும். நமது வலிமையாகிய கடவுளை மகிழ்ந்து பாடுங்கள். ஆண்டவரை வெறுப்போர் அவர் முன் கூனி குறுகுவர். அவர்களது தண்டனை காலம் என்றென்றுமாயிருக்கும். ஆனால் நான் உங்களுக்கு நயமான கோதுமையை உணவாக கொடுப்பேன். உங்களுக்கு மலை தேனினால் நிறைவளிப்பேன். நமது வலிமையாகிய கடவுளை மகிழ்ந்து பாடுங்கள். நமது வலிமையாகிய கடவுளை மகிழ்ந்து பாடுங்கள். மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் திருமுழுக்கு ஜோவான் கொலை உண்டதை கேள்வியுற்ற இயேசு அங்கிருந்து புறப்பட்டு படகில் ஏறி பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஒரு இடத்திற்கு சென்றார். இதை கேள்விப்பட்ட திரளான மக்கள் ஊர்களில் இருந்து கால்நடையாக அவரை பின்தொடர்ந்தனர். இயேசு அங்கு சென்றபோது பெருந்திரளான மக்களை கண்டு அவர்கள் மீது பரிவு கொண்டார். அவர்களிடையே உடல் நலமற்றிருந்தோரை குணமாக்கினார். மாலையான போது சீடர் அவரிடம் வந்து, இவ்விடம் பாலை நிலமாயிற்று, நேரமும் ஆகிவிட்டது.
ஊர்களுக்கு சென்று தங்களுக்கு தேவையான உணவு வாங்கிக் கொள்ள மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிடும் என்றனர். இயேசு அவர்களிடம், அவர்கள் செல்ல வேண்டியதில்லை, நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்றார். ஆனால் அவர்கள் அவரை பார்த்து, எங்களிடம் இங்கே 5 அப்பங்களும் 2 மீன்களும் தவிர வேறு எதுவும் இல்லை என்றார்கள். அவர், அவற்றை என்னிடம் இங்கே கொண்டு வாருங்கள் என்றார். மக்களை பூழ்த்தரையில் அமருமாறு ஆணையிட்டார். அவர் அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து கடவுளை போற்றி அப்பங்களை பிட்டு சீடர்களிடம் கொடுத்தார். சீடர்களும் மக்களுக்கு கொடுத்தார்கள். அனைவரும் வயிறார உண்டனர். எஞ்சிய துண்டுகளை 12 கூடைகள் நிறைய எடுத்தனர். பெண்களும் சிறு பிள்ளைகளும் நீங்களாக உணவு உண்டு ஆண்களின் தொகை ஏறத்தாழ 5000. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான உறவுகளே, நற்செய்தி வாசத்திலே நாங்கள் பார்க்கின்றோம், ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களை கருவியாக பயன்படுத்துகின்றார். ஆண்டவருடைய புதுமைகளை மக்களுக்கு எடுத்துச் செல்கின்ற, ஆண்டவருடைய இரக்கத்தை மக்களுக்கு எடுத்துச் செல்கின்ற, ஆண்டவருடைய மீட்பை, ஆண்டவருடைய அன்பை மக்களுக்கு எடுத்துச் செல்கின்ற கருவியாக தம்முடைய சீடர்களை ஆண்டவர் பயன்படுத்துகின்றார். இந்த செய்தி எங்களுக்கும் ஒரு பாடமாக இருக்கின்றது. ஏனென்றால் நாங்களும் ஆண்டவருடைய பார்வையில் ஒரு கருவிகள். ஆண்டவர் எங்களையும் கருவிகளாக பயன்படுத்தி இருக்கின்றார். காணாமல் போன மக்களை, தொலைந்து போன மக்களை, பாவத்தில் இருளில் இருக்கின்ற மக்களுக்கு மீட்பை, அன்பை, இரக்கத்தை கொடுக்கின்ற கருவிகளாக ஆண்டவர் எங்களை பயன்படுத்த விளைகின்றார். ஆனால் நாங்கள் அதற்கு உண்மையான மக்களாக இருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்ப்போம். இன்றைய முதல் வாசகத்தில் இந்த எகிப்திலிருந்து வந்த இஸ்ரேல் மக்கள் அழுவது போல பல பேர் இன்றும் எங்கள் மத்தியில் அழுது கொண்டிருக்கின்றார்கள். ஆண்டவரே, எங்களுக்கு உணவில்லை, ஆண்டவரே, நாங்கள் அழிந்து கொண்டிருக்கின்றோம் என்று. அப்படிப்பட்ட மக்கள் மத்தியில் பணியாற்ற ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரையும் தேர்ந்தெடுத்திருக்கின்றார். ஆனால் நாங்கள் அந்த தேர்ந்தெடுப்புக்கு, அந்த அழைப்புக்கு ஏற்றவாறு வாழ்கின்றோமா? இவ்வாறு ஆண்டவர் இயேசு சீடர்களுக்கு கொடுத்து அந்த புதுமைகளைப் போல எங்களுக்கு தருகின்ற அந்த அன்பை, அந்த இரக்கத்தை நாங்கள் எங்களுக்குள்ளே வைத்து கொண்டிருக்கின்றோமா? அல்லது அதை மற்றவர்களுக்கு கொடுக்கின்ற கருவிகளாக நாங்கள் வாழ்ந்து செயற்பட்டு கொண்டிருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்ப்போம். இன்றைய நாளில் நாங்கள் கொண்டாடுகின்ற புனித மரிய வியானி, இவர் ஆண்டவருடைய ஒரு கருவியாக, சிறந்த கருவியாக செயற்பட்டு மக்களுக்கு இரக்கத்தையும் அன்பையும் கொடுத்திருக்கின்றார். அதே போல் இந்த புனிதரை போல நாங்களும் இறைவனுடைய கருவிகளாக செயல்பட, ஆண்டவருடைய இரக்கத்தை, அன்பை மக்களுக்கு எடுத்துச் சொல்லுகின்ற மக்களாக செயல்பட வரம் கேட்டு இந்த பள்ளியில் நாங்கள் தொடர்ந்துமாக மன்றாடுவோம். ஆமேன். எங்களுடைய தேவைகளை இறைவன் பாதம் நம்பிக்கையோடு ஒப்படைத்து மன்றாடுவோம். அன்பின் இறைவா, திருவுடலாம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர், துறவரத்தார் மற்றும் பொதுநிலையினர் அனைவரையும் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். அவர்கள் பணியை தங்கள் வாழ்வாக்கி இறை மக்களை அன்பின் சமூகமாக கட்டியெழுப்பவும், அன்பு கட்டளைகளை தங்கள் வாழ்நாளெல்லாம் கடைபிடிக்கவும் தேவையான அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் ஊற்றே இறைவா, நீர் மிகவும் இரக்கமுடையவர் என்பதை உணர்ந்து மீளா துயரத்தில் நாம் வாழ நேர்ந்தாலும் நம்பிக்கையை கைவிட்டு விடாமல் நமக்கு தேவையானதை மனதில் இருத்தி தாழ்ச்சியோடும் விடாமுயற்சியோடும் செபிக்க வேண்டிய வரங்களை அளித்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் ஆண்டவரே, எமது இளைஞர்கள் அனைவரும் திருமகனும் எங்கள் ஆண்டவரும் ஆகிய இயேசுவை தங்கள் முன்னுதாரணமாக கொண்டு வாழ்வதற்கு வேண்டிய நல்ல உள்ளத்தை அவர்களுக்கு அளித்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் ஆண்டவரே, சிறு குழந்தைகள் அனைவரும் ஞானத்திலும் அன்பிலும் ஒழுக்கத்திலும் வளர்ச்சி பெற்று என்றும் அன்பு பிள்ளைகளாக வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய சொந்த கருத்துக்களுக்காக மன்றாடுவோம். இந்த முகநூல் வழியாக, இணையம் வழியாக இந்த திருப்பலியை பார்த்து கொண்டிருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் எனவும்,
எங்களுடைய குடும்பங்கள், எங்களுடைய பெற்றோர், எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய உறவுகள் ஆசீர்வாதத்தால் நிரப்பப்பட வேண்டும் எனவும் மன்றாடுவோம். இனமாக எங்களுடைய கல்வி, எங்களுடைய தொழில், எங்களுடைய வேலைகள் அனைத்தையும் இறைவன் பாதம் படைத்து மன்றாடுவோம். நாங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் அனைத்தும் எங்களுக்கு வெற்றிகரமாக நிறைவேற எந்தவித தீய சக்திகளும் எங்களை ஆட்கொள்ளாமல் இருக்க நாங்கள் செல்லும் இடமெல்லாம், நாங்கள் எடுக்கின்ற முயற்சிகளெல்லாம் தூய ஆவியானுடைய செயல்பாடு இருக்க, தூய ஆவியானுடைய வல்லமையுடைய ஆளுகை எங்களை ஆட்கொள்ள வேண்டும் என மன்றாடுவோம். இனமாக முதியவர்கள், நோய் வாய்ப்பட்டிருப்பவர்கள், தனிமையில் இருப்பவர்கள் அனைவரையும் இறைவன் பாதம் படைத்து மன்றாடுவோம். இறைவனுடைய தொடுகையை, இறைவனுடைய இரக்கத்தை அவர்கள் தங்களுடைய வாழ்வில் அனுபவிக்க வேண்டும் என மன்றாடுவோம். எல்லாம் இறைவனே, உம்மை தேடியும் பாதம் நாங்கள் வந்திருக்கின்றோம். ஒருவரையும் ஆசீர்வதித்திரளும். அன்று பாலை நிலத்திலே உம்மை தேடி வந்த மக்களுக்கு நீ நிறைவாக உணவளித்தது போல என்று உம்மை தேடி வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்திரளும். எங்களுடைய தேவைகள் அனைத்தையும் நீரை பொறுப்படுத்தி நிறைவேற்றியறலும். ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய மக்களாக, ஆசீர்வாதத்தின் மக்களாக, உம்முடைய அன்பை அன்றாடம் சுவைக்கின்ற மக்களாக வாழமாறு எங்களை நிறைவாக உம் பாதம் ஏற்றுக்கொண்டு எங்களை ஆசீர்வதித்தலும். ஆண்டவரே, இந்த மன்றாட்டுகளெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவ வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆமென். நானே ஒரு காணிக்கை பொருளாய் இறைவா உன் திரு பலிபீடம் வந்தேன். பலிபீடம் வந்தேன். மலராக என் நெஞ்சம், கனியாக என் கண்கள், நெல்மணியாய் நான் சிந்தும் வியர்வை துளிகள். மலராக என் நெஞ்சம், கனியாக என் கண்கள், நெல்மணியாய் நான் சிந்தும் வியர்வை துளி. திராட்சை ரசமாக என் கண்ணீர், அப்பமாக என் ஜீவன் உடல் தாங்கி நானே வந்தேன். திராட்சை ரசமாக என் கண்ணீர், அப்பமாக என் ஜீவன் உடல் தாங்கி நானே வந்தேன். நானே ஒரு காணிக்கை பொருளாய் இறைவா உன் திரு பலிபீடம் வந்தேன். இறைவா உன் திரு பலிபீடம் வந்தேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, ஜோன் மரிய வியானி எனும் புனிதர் நினைவு கொண்டாட்டத்தில் திருப்பிடத்திற்கு நாங்கள் கொண்டு வரும் காணிக்கைகளை ஏற்றருளமை வேண்டுகின்றோம். அதனாலே தூய மறு நிகழ்வுகளின் வழியாக இவருக்கு நீர்மாட்சி அளித்தது போல எங்கள் மீது இரக்கத்தை தாராளமாய் பொழிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா,
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மேற்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித ஜோன் மேரிய வியானினுடைய விழாவில் உமது திருவாவை மகிழ்ந்திருக்க செய்கின்றீர். அவருடைய இறைபற்றி மிக்க வாழ்க்கையினரை நடத்து காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையினால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வானதூதரணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவென்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணாமம் மண்ணாமம் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மையானத்திற்கு மூற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமும் ஆகியவை மாறுவனமாக. அவர் பாடுபடுளம் கிடந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிலர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தர்மப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை எமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே எமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பெறவிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்களாகிய அஸ்ரிஞான பிரகாசம் ஆண்டகை, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் வைத்தலும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திரும்புகோளின் உள்ளேற்றலும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்கு வந்தவராக இருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்குகளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் பெறமருள் உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. எங்களுடைய தேவைகளை இணைந்தவர்களாக இறைவன் கட்டித்தந்த சபத்தை நம்பிக்கையோடு சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும்.
ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளோமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் இன்று நிலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதலுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்தை கேட்பதற்கு அமைதியை ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நற்கருணை ஆன்மீக ஜெபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாதால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். இறைவனுக்கு நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் வேலை இறைவா, புனித ஜோன் மேரிய வியானின் விழாவை கொண்டாடி விண்ணக விருந்தில் பங்கு பெற்ற அனைவரிடமும் விண்ணக ஆற்றல்களை உறுதிப்படுத்தி வளர்ப்பீராக.
அதனால் நம்பிக்கையின் கொடியை நாங்கள் முழுமையாக பாதுகாத்து நீர்காட்டு மீட்பின் பாதையில் நடப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்திசையும் புரிவோம். திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டல்லும் எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.